நான் முதல்வன் சொல்றதுனால பல பேருக்கு பெரிய குழப்பம் வருது. அவங்க குடும்பம் இருந்தப்ப வேணா நான் முதல்வன் சொல்லி அந்த குடும்பம் மட்டும் முதல்வராக இருந்து பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் இது ஸ்கில் டெவலப்மெண்ட், மிக ஏழை எளிய மக்களுக்கு திறன் மேம்பாட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைன்னு பெயர் மட்டும் புரியும்படியாக மாற்றப்பட்டது. சட்டமன்றத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் CTR நிர்மல்குமார் பதிலளித்துள்ளார். திரும்பவும் ஒரு தவறான தகவலை சொல்றாங்க. நேற்று எதிர்கட்சி தலைவருக்கு அங்கேயே விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு. நான் முதல்வன் திட்டத்தை அந்த திட்டம் முடக்கப்படவில்லை. அந்த திட்டத்தின் பெயர், ஏன்னா ஒவ்வொரு திட்டத்தின் பெயர் கண்டிப்பா அந்த திட்டத்தோட செயல்பாடு குறித்து இருக்கணும். அந்த திட்டம் என்ன பண்ணுது? திறன் மேம்பாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுது. நான் முதல்வன் சொல்றதுனால பல பேருக்கு பெரிய குழப்பம் வருது. அவங்க குடும்பம் இருந்தப்ப வேணா நான் முதல்வன் சொல்லி அந்த குடும்பம் மட்டும் முதல்வராக இருந்து பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் இது ஸ்கில் டெவலப்மெண்ட், மிக ஏழை எளிய மக்களுக்கு திறன் மேம்பாட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைன்னு பெயர் மட்டும் புரியும்படியாக மாற்றப்பட்டிருக்கு. நீங்க நான் முதல்வன் சொல்லிட்டு நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்றோம். நான் முதல்வன் சொல்றதுல பல குழப்பங்கள் இருக்கு. அங்க இருக்கிற அதிகாரிகளும் பல பேர் தெரிவிச்சாங்க. அவர்கள் போன இடத்துல அவங்க ஏதோ அதை வெற்றி அந்த குடும்பமே பெருமைப்பட்டுக் கொள்வதற்காக நான் முதல்வன் சொல்லிட்டு சுத்திட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இதோடைய நோக்கம் நிறைவேறவில்லை. அதனால ஸ்கில் டெவலப்மெண்ட் மட்டும் தான் மாற்றப்பட்டிருக்கு. அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் மட்டும் தான் மாற்றப்பட்டிருக்கு. அந்த திட்டத்தில் வேற எந்த விதமும் முடக்கப்படாது. கண்டிப்பா சொல்லணும்ல. நீங்க நேற்று எதிர்கட்சி தலைவருடைய இதுல நிறைய ஒரு பொதுவா சொல்லிட்டே போனாரு. என்னன்னா அவருக்கும் இது முதல் உரை, அதனால அவரை நாங்கள் அதிகமாக இன்டரப்ட் பண்ண விரும்பவில்லை. அதனாலதான் இன்டரப்ட் பண்ண விரும்பல. அதுக்கு அடுத்து அவருடைய உரையில் நிறைய பொதுவான கருத்துக்கள் இருந்துச்சு. அவருக்கும் முதல் உரை, அவருக்கான வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டது. அதையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இன்று முதல்வர் பேச ஆரம்பித்தவுடன் என்ன பார்ட்டி ஃபண்ட் தான் சொன்னாரு. ஏன்னா பார்ட்டி ஃபண்ட் உங்க கட்சியிலே இல்லையா? அப்புறம் இவ்வளவு கேஸ் வந்துச்சு. பார்ட்டி ஃபண்ட் உங்க கட்சியிலே இல்லையா? உங்க கட்சியில யாருமே ஒண்ணு இல்ல, எல்லாம் பிளாங்கா விட்டுருவோம். அவங்களோட செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.